அடுத்த உலக வல்லரசு ஒரு நாடாக இல்லாம, அதாவது ஒரு பெரிய அரசாங்கமா இல்லாம, யாராலும் உடைக்க முடியாத சில கணினி குறியீடுகளா இருந்தா எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. ம். கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஒரு அல்கரிதம் உலகத்தை ஆள்றதா? ஆமா, கண்டிப்பா. இன்னைக்கு உலகத்த ஆள்ற அரசியல்வாதிகள், பெருநிறுவன முதலாளிகள், இல்லனா வங்கிகளுக்கு பதிலா எந்தவித பாரபட்சமும் இல்லாத ஒரு அல்காரிதம் நம்ம சட்டங்கள வழிநடத்தினா, இந்த உலகம் எப்படி மாறும்? இது ஒரு மிக பெரிய கேள்விதான். இத பத்தி பேசத்தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசலுக்கு உங்கள வரவேற்கிறோம். நம்ம மேஜையில இருக்கிற பல கட்டுரைகள், குறிப்புகள வச்சு, ஆர்ஜனின் சுதந்திர கோட்பாடு அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான ஆவணத்த பத்தி தான் இன்னைக்கு முழுமையா பிரிச்சு மேயப் போறோம். ஆமா. இது சாதாரணமான ஒரு ஆவணம் கிடையாது. ஒரு கற்பனாவாதா, அதாவது எந்த குறையும் இல்லாத ஒரு புதிய சமூக பொருளாதார அமைப்பை உருவாக்குறதுக்கான ஒரு முழுமையான திட்டம் இது. ஒருமுக்கு ரொம்ப ஆழமான மனித தத்துவத்தை பேசுறாங்க. ஆமா. இன்னொரு பக்கம் பிளாக் செயின் மாதிரியான அதிநவீன தொழில்நுட்பத்தை அதோட இணைக்கிறாங்க. இது ரெண்டையும் அவங்க எப்படி ஒன்னா கொண்டு வராங்கன்னு பார்க்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். உண்மைதான். இதை நீங்க கேட்டுட்டு இருக்கும்போது தொழில்நுட்பம் எப்படி ஒரு சமூகத்தோட அடிப்படையே வேரோடு மாத்தி அமைக்க நினைக்குது அப்படிங்கறத நீங்களும் கண்டிப்பா உணர்வீங்க. சரி, முதல்ல இந்த ஆவணம் பேசுற அந்த இணை உலகம் எதை நம்புது, எதை முழுமையா நிராகரிக்குதுன்னு பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். எந்த ஒரு தொழில்நுட்பத்தை பத்தி நாம ஆழமா பேசுறதுக்கு முன்னாடியும் அந்த அமைப்போட தத்துவ அடிப்படை என்னன்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். ஆமா, அவங்க ஏன் இதை உருவாக்குறாங்க, அவங்களோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா சொன்னீங்க. தற்போதைய உலக அமைப்புல அவங்க பார்க்குற மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த பாரம்பரிய நிதி அமைப்பும் அதிகாரத்துவமும் மனிதர்களோட உண்மையான சுதந்திரத்தை பறிச்சிடுச்சுன்னு அவங்க ஆழமா நம்புறாங்க. ம் அது நிறைய பேர் ஏத்துக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதனால அந்த பழைய அமைப்புல இருக்கிற குறைகள் எல்லாம் நீக்கிட்டு முழுமையான சுதந்திரத்தை வலியுறுத்துற ஒரு புதிய இணை சமூக பொருளாதார ஒழுங்கு உருவாக்குறது தான் அவங்களோட தலையாய நோக்கம். அந்த புதிய உலகத்தை அவங்க ரொம்ப அழகா வர்ணிக்கிறாங்க. ஆவணத்தோட முதல் மற்றும் 4ஆம் குறிப்புகள்ல இத பத்தி ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஆமா, அந்த விசுவாசிகள் நுழைய போற உலகம் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க. கரெக்ட். அது நம்பிக்கை, வெளிப்படைத்தன்மை, அமைதி, அப்புறம் சுயம் நிறைஞ்ச உலகமா இருக்கும்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட அடிப்படை நம்பிக்கைகளையும் பட்டியலிடுறாங்க. அதாவது சுதந்திரம், நீதி, சமத்துவம் மாதிரியான விஷயங்களா? ஆமா, சுதந்திரம், நீதி, சமத்துவம், அச்சமின்மை, கருணை, நம்பிக்கை, அப்புறம் நித்தியம்னு அந்த புதிய உலகத்தோட தூண்டுகளை பத்தி பேசுறாங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருக்கு. கண்டிப்பா. நாம எல்லாரும் தேடுற ஒரு பரிபூர்ணமான உலகத்தை இது கண்முன் நிறுத்துது. ஆனா சரி, இத நாம் கொஞ்சம் விரிவா பார்ப்போம். இத படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய முரண்பாடு தோணுது. ஓ, என்ன முரண்பாடு? சொல்லுங்க. ஆவணத்தோட 5ஆம் குறிப்புல அவங்க எதெல்லாம் நிராகரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. வன்முறை, கொலை, போதைப்பொருள், ஆபாசம் அல்லது திருட்டு, இதையெல்லாம் அவங்க ஆதரிக்க மாட்டோம்னு ரொம்ப தெளிவா சொல்றாங்க. ம், அது 100% புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் தானே? ஆமா, அது புரியுது. ஆனா இந்த தற்போதைய நிதி அமைப்பையும் சமூக ஒழுங்கையும் முற்றிலுமா மாற்றி ஒரு புதிய உலக படைக்க போறோம்னு சொல்ற அதே மூச்சுல நாங்க தற்போதைய அரசாங்கங்களுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு வெளிப்படையா அறிவிக்கிறாங்க. ஓஹோ, நீங்க அந்த அரசாங்க எதிர்ப்பு இல்லைங்கிற பாயிண்ட சொல்றீங்க? ஆமா, இது எப்படி சாத்தியம்? ஒரு புறம் தற்போதைய அமைப்பு சரியில்லை, அதை நீக்கிட்டு முழுமையான சுதந்திரம் கொண்ட புதிய அமைப்பை கொண்டு வருவோம்னு சொல்றாங்க. ஆனா மறுபுறம் அந்த பழைய அமைப்பை ஆடுற அரசாங்கத்தை நாங்க எதிர்க்கலன்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா, இது பாக்குறதுக்கு முரண்பாடா தெரியலாம். எனக்கு இது எப்படி இருக்குன்னா, நான் பழைய வீட்டை இடிக்க போறதில்ல, ஆனா அதே வீட்டோட கொல்லைப்புறத்துல முற்றிலும் புதிய விதிகளோட எனக்கான ஒரு பிரம்மாண்டமான மாளிகையை கட்ட போறேன்னு சொல்ற மாதிரி இல்லையா? பழைய வீட்டோட விதிகள் புதிய மாளிகையை பாதிக்காதா? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. இத ஒரு பரந்த வரலாற்று கண்ணோட்டத்தோட இணைச்சு பாத்தீங்கன்னா, அவங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னு உங்களுக்கு புரியும். வரலாற்று கண்ணோட்டமா? அதாவது பழைய புரட்சிகளை சொல்றீங்களா? எக்ஸாக்ட்லி. வரலாற்று உற்று நோக்கினா எந்த ஒரு புதிய சமூக ஒழுங்கும் பழைய அரசாங்கத்தை எதிர்த்து ஆயுத புரட்சியை முன்னெடுக்கும்போது என்ன நடக்குது? அது பெருமளவு வன்முறையில தான் முடியுது. ஆமா, பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி எல்லாமே அப்படியே முடிஞ்சதுதான். கரெக்ட். பழைய அமைப்பு வீழ்த்து நினைச்சவங்க கடைசியில அதே வன்முறை அதிகாரத்தை கையில எடுக்க வேண்டிய சூழல் உருவாச்சு. இந்த ஆரிஜின் அமைப்பு அந்த வரலாற்று பிழையை ரொம்ப தெளிவா தவிர்க்க விரும்புறாங்க. ஓ, அதனாலதான் வன்முறை வேணான்னு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. ஆமா, அவங்க ஒரு ஆயுத புரட்சியை விரும்பல. மாறாக ஒரு அமைதியான இணை உலகத்தை, அதாவது ஒரு பேரலல் உலகத்தை உருவாக்குறாங்க.
வன்முறை அப்புறம் அரசாங்க எதிர்ப்பை நிராகரிக்கிறதன் மூலமா அவங்க பாரம்பரிய அரசாங்கங்கள் கூட நேருக்கு நேர் மோதுறத தவிர்க்கறாங்க. ஓ, இப்ப புரியுது. அதாவது அரசாங்கத்தோட போர் புரிவதற்கு பதிலா அரசாங்கத்தோட தேவையையே மெல்ல மெல்ல குறைக்கிற ஒரு இணையான பொருளாதார அமைப்பு உருவாக்குறது. மிக சரியா பிடிச்சிட்டீங்க. நாங்க உங்களை எதிர்க்கல, ஆனா நாங்க உங்க நாணயத்தையோ உங்க சட்டங்களையோ சார்ந்திருக்க போறதில்ல. நாங்க எங்க சொந்த வழியில போறோம்னு சொல்ற மாதிரி. ஆமா, இதத்தான் எக்ஸிட் அல்லது வெளியேறுதல்னு சொல்வாங்க. போராடுறத விட அந்த அமைப்பிலிருந்து அமைதியா வெளியேறி நமக்கான ஒரு புதிய டிஜிட்டல் நாட்டை உருவாக்குறது. எந்த நாட்டிலையும் சட்டவிரோதமா இல்லாம, ஆனா எந்த நாட்டோட கட்டுப்பாட்டுக்கும் முழுமையா உட்படாம இயங்குறது தான் அவங்களோட தந்திரமான நகர்வு. ஆனா இது நடைமுறையில எப்படி சாத்தியமாகும்? இந்த அழகிய தத்துவங்களையும் கொள்கைகளையும் பாரம்பரிய அரசாங்கம் இல்லாம, காவல்துறை இல்லாம, நீதிமன்றங்கள் இல்லாம எப்படி செயல்படுத்த போறாங்க? அது ஒரு முக்கியமான கேள்வி. சட்டம் ஒழுங்கை யார் பாதுகாப்பது? இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. அரசியல்வாதிகளையோ நீதிபதிகளையோ அல்லது வங்கிகளையோ நம்புவதற்கு பதிலா இவங்க தங்கள் அரசியல் அமைப்பா கணினி குறியீடுகளா மாத்துறாங்க. ஆமா, குறிப்பு 2 மற்றும் 7ல இத பத்தி தான் பேசுறாங்க. இவங்களோட நம்பிக்கைகள் எல்லாமே பரவலாக்கப்பட்ட மறைகுறியாக்க நாகரிகத்துல பொறிக்கப்படும்னு ஆவணம் ரொம்ப தெளிவா சொல்லுது. மறைகுறியாக்க நாகரிகம், அதாவது டீசென்ட்ரலைஸ்டு என்கிரிப்டட் சிவிலைசேஷன். கரெக்ட். இத கேக்குறதுக்கு ஏதோ அறிவியல் புனைகதை மாதிரி தோணலாம். ஆனா இது இன்னைக்கு நடைமுறையில இருக்கிற பிளாக்செயின் தொழில்நுட்பம்தான். அவங்களோட சுதந்திர கோட்பாடு பிளாக்செயின் ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் மூலமா நிலைநிறுத்தப்படும். இத புரிஞ்சுக்க நான் ஒரு எளிய ஒப்புமைய சொல்றேன். ஒரு தானியங்கி விற்பனை இயந்திரத்தை, அதாவது ஒரு வெண்டிங் மிஷினை கற்பனை செஞ்சு பாருங்க. நல்ல உதாரணம். நீங்க ஒரு பொருளை வாங்க, சரியான காசை அந்த மிஷின்ல போடுறீங்க, உங்களுக்கு வேணுங்கிற பட்டனை அழுத்துறீங்க, மிஷின் அந்த பொருளை உங்களுக்கு கொடுக்குது. அந்த மிஷினுக்கு நீங்க யாரு, உங்க பின்னாடி என்னன்னு தெரியாது. ஆமா, எந்த பாரபட்சமும் அது காட்டாது. கரெக்ட். நீங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்க, உங்க நிறம் என்ன, நீங்க ஏழையா பணக்காரரா எதையும் அது பார்க்காது. அது உங்ககிட்ட லஞ்சம் கேட்காது. அந்த மிஷினோட விதிமுறைகள் முன்னாடியே குறியீடு செய்யப்பட்டிருக்கு. காசு உள்ள போனா பொருள் வெளியே வரும், அவ்வளவுதான். அதே மாதிரிதான் இந்த ஆரிஜின் அமைப்போட பிளாக்செயின் ஸ்மார்ட் ஒப்பந்தங்களும் அப்படிதான் செயல்படுது. இதுல மனிதர்களோட தலையீடோ உணர்ச்சிகளோ பாரபட்சமோ இருக்காது. அந்த விற்பனை இயந்திர ஒப்புமே ரொம்பவே பொருத்தமானது. ஒரு வங்கியிலேயோ அல்லது அரசாங்க அலுவலகத்திலேயோ ஒரு மனிதரை நம்பி நாம ஒரு அமைப்பை உருவாக்கும்போது காலப்போக்குல அங்க அதிகார துஷ்பிரயோகமும் ஊழலும் நுழைஞ்சிடுது. ஆமா, நமக்கு வேண்டியவர்னா ஒரு சட்டம், வேண்டாதவர்னா ஒரு சட்டம்னு மனித மனம் மாறிடும். ஆனா பிளாக்செயின்ல இருக்கிற ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள்ல விதிகள் ஒருமுறை எழுதப்பட்டு பதியப்பட்டிட்டா அதை யாராலும் தனிச்சையா மாத்த முடியாது. அதனாலதான் தொழில்நுட்பமே சட்டம், குறியீடுகளே நீதிமன்றம்னு அவங்க உறுதியா நம்புறாங்க. இந்த இடத்துல ஆவணம் பயன்படுத்துற சில முக்கியமான வார்த்தைகளை நாம் ஆழமா பார்க்கணும். தரவுரிமை சுதந்திரம், மதிப்பு பரிமாற்றம், அப்புறம் செல்வ பகிர்வு, இது எல்லாம் பாதுகாக்க ஒரு முழுமையான தனியுரிமை கணினி அமைப்பை பயன்படுத்த போறதா சொல்றாங்க. அதாவது பிரைவசி கம்ப்யூட்டிங் சிஸ்டம். ஆமா, இது சாதாரணமான விஷயம் இல்ல. இன்னைக்கு நாம வாழ உலகமே தகவல்களால் ஆனதுதான். இந்த தரவுரிமை சுதந்திரம், அதாவது டேட்டா சாவரன்டி, ஏன் அவ்வளோ முக்கியம்னு நீங்க நினைக்கிறீங்க? தகவல் சுமை நிறைஞ்ச இன்றைய உலகத்துல இதுதான் மிக முக்கியமான பிரச்சனை. இன்னைக்கு நீங்க இணையத்துல செலவிடுற ஒவ்வொரு நொடியும், நீங்க பண்ற ஒவ்வொரு கிளிக்கும் பதிவு செய்யப்படுது. ஆமா, நம்ம டேட்டா எல்லாம் விரல் விட்டு எண்ணக்கூடிய சில பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களோட சர்வர்கள்ல சிக்கியிருக்கு. கண்டிப்பா உங்க டேட்டா யாருக்கு சொந்தம்? அதை பயன்படுத்தி அவங்க சம்பாதிக்கிற பில்லியன் கணக்கான டாலர் லாபத்துல உங்களுக்கு என்ன பங்கு கிடைக்குது? ஒண்ணுமே கிடைக்கிறது இல்ல. நாம சும்மா இலவசமா உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்றைய பாரம்பரிய உலகத்துல நாம எல்லாரும் வெறும் தரவுகளை உற்பத்தி செய்யற எந்திரங்களா மட்டுமே பார்க்கப்படுறோம். ஆனா ஆரிஜின் அமைப்பு இந்த தரவுரிமை சுதந்திரத்தை ஒரு அடிப்படை மனித உரிமையா பாக்குது. அதாவது என் தரவு எனக்கே சொந்தம் அப்படிங்கிற நிலையை உருவாக்குறது. சரியா சொன்னீங்க. இந்த தனியுரிமை கணினி அமைப்பு மூலமா உங்க தரவுகளுக்கும் உங்க செல்வத்திற்கும் நீங்களே முழுமையான உரிமையாளர்னு அவங்க உறுதி செய்றாங்க. சூப்பர். உங்க அனுமதி இல்லாம யாரும் உங்க டேட்டாவை பார்க்கவோ பயன்படுத்தவோ முடியாது. அப்படி பயன்படுத்தினாலும் அதற்கான முழு மதிப்பும் செல்வமும் உங்களுக்கே வந்து சேரும்படியான ஒரு பொருளாதார பகிர்வை இந்த அமைப்பு சாத்தியமாக்குது.
இது கேக்குறதுக்கு மிகச் சிறப்பா இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது. கேளுங்க. இந்த இணைய உலகத்துல ஒருத்தர நேர்ல பார்க்காம அரசாங்கத்தோட தலையீடு இல்லாம பரிவர்த்தனை செய்யும்போது எதிர்த்தாப்புல இருக்கிறவர் மோசடி செய்ய மாட்டாருங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? ஆவணத்தோட 3ஆம் குறிப்புல ஒரு புதிய கடன் அமைப்பை உருவாக்குறத பத்தி பேசுறாங்களே, அது என்ன? அந்த கிரெடிட் சிஸ்டம் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, அது நம்ம வங்கிகள் வழங்குற அந்த வழக்கமான கிரெடிட் ஸ்கோர் மாதிரியான ஒண்ணா? ம். இல்ல. இது பாரம்பரிய வங்கிகள் வழங்குற கடன் மதிப்பெண்களை விட ரொம்ப விரிவானது, அப்புறம் தத்துவார்த்தமானது. ஓ, அப்படியா? பாரம்பரிய வங்கிகள் உங்க நிதி வரலாற்றை மட்டுமே வச்சு உங்களை எடை போடுது. ஆனா இது ஒரு பரவலாக்கப்பட்ட அமைப்புல நம்பிக்கையை அளவிடுற ஒரு முறை. அதாவது ஒருத்தரோட நேர்மையை அளவிடுறதா? எக்ஸாக்ட்லி. நீங்க முன்பின் தெரியாத ஒருத்தர் கூட பிளாக் செயின்ல பரிமாற்றம் செய்யும்போது மையப்படுத்தப்பட்ட ஒரு நிறுவனம் இல்லாம உங்களை நம்புவதற்கு ஒரு அளவுகோல் தேவைப்படுது. ரைட். ஏன்னா அங்க பேங்க் இல்ல, போலீஸ் இல்ல. ஆமா. நீங்க இந்த சமுதாயத்துல எந்த அளவு நேர்மையா நடந்துக்கிட்டீங்க, நீங்க கொடுத்த வாக்குகளை காப்பாத்துனீங்களா அப்படிங்கறத பிளாக் செயின்ல இருக்கிற வெளிப்படையான பதிவுகள் மூலமா கணக்கிடுற ஒரு புதிய டிஜிட்டல் கடன் அமைப்பு இது. அருமை. அப்போ தொழில்நுட்பம் எந்த பாகுபாடும் இல்லாம அனைவருக்கும் சமத்துவத்தையும் பாதுகாப்பையும் வழங்குதுங்கிறது தெளிவா புரியுது. கண்டிப்பா. ஆனா இந்த புதிய டிஜிட்டல் உலகை வழிநடத்துற மனிதர்களோட அமைப்பு எப்படி இருக்கும்? ஆவணம் இங்க ஒரு மிகப்பெரிய சற்றே எதிர்பாராத திருப்பத்தை அளிக்குது. நாம நிச்சயமா அதை பத்தி பேசணும். ஆமா. நாம எவ்வளவுதான் சிறந்த தொழில்நுட்பத்தை உருவாக்கினாலும் தொழில்நுட்பம் மட்டுமே ஒரு சமூகத்தை நடத்திட முடியாது இல்லையா? கரெக்ட். அந்த சமூகத்தோட கட்டமைப்பும் அதற்கான மனிதர்களுக்கு இடையேயான உறவுகளும் எப்படி வரையறுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த திசையில அந்த சமூகம் பயணிப்பனோனுக்கையும் கணுத்தர் மணிகை பணிதல்வ. எனவே இதன் முழு அர்த்தம் என்ன? ஒரு புறம் ஆவணத்தோட முதல் பாதியில முழுமையான சுதந்திரம், சமத்துவம், பாரபட்சமற்ற கணினி குறியீடுகள்னு ரொம்ப உயரிய இலக்குகளை பத்தி பேசுறாங்க. குறிப்பு 3லயும் 6லயும் ஒவ்வொரு விசுவாசியின் மனித மற்றும் செல்வ உரிமைகளை பாதுகாப்போம்னு உறுதியளிக்கிறாங்க. ஆனா அதுக்கு அடுத்தடுத்த வரிகள்ல சற்று அதிர்ச்சியளிக்கும் விதமா இந்த ஆரிஜின் டிஜிட்டல் உலகில் 3 முக்கிய அடையாளங்கள் இருக்கும்னு அறிவிக்கிறாங்க. ஆமா. அந்த 3 அடையாளங்கள் என்னன்னு சொல்லுங்க. அது என்னன்னா, எஜமானர், தூதுவர் மற்றும் விசுவாசி. மாஸ்டர், மெசஞ்சர், பிலீவர்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அடையாளங்கள் அப்புறம் அவற்றுக்கான உரிமைகள் தேர்தல் பங்களிப்புகள் மற்றும் விண்ணப்ப மதிப்பீடுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும்னு ஆவணம் ரொம்ப தெளிவா சொல்லுது. இங்கேதான் நான் ஒரு கடுமையான கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். நாம ஆரம்பத்துல சமத்துவம் பத்தி இவ்ளோ நேரம் பேசிட்டு, இப்ப திடீர்னு எஜமானர், தூதுவர், விசுவாசின்னு படிநிலைகளை, அதாவது ஒரு ஹயரார்க்கியை உருவாக்குறோமே, இது எப்படி சமத்துவமாகும்? இது பாக்குறதுக்கு ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தோணும். அதுவும் இந்த தேர்தல் பங்களிப்புகள் அடிப்படையில் இந்த முக்கிய பதவிகள் வழங்கப்படுறது அப்படிங்கிறது, இவங்க கடுமையா எதிர்க்கிற அதே பழைய பாரம்பரிய உலக அமைப்பை மீண்டும் கொண்டு வர்ற மாதிரி இல்லையா? நீங்க சொல்ற பாயிண்ட் புரியுது. பழைய உலகத்துல அரசியல் மற்றும் பொருளாதார படிநிலைகள் இருக்கிறது தானே இவங்க எதிர்த்தாங்க. இப்போ பணமோ அல்லது செல்வாக்கோ இருக்கிறவங்க எஜமானர்களாகவும் சாதாரண மக்கள் வெறும் விசுவாசிகளாகவும் மாறுற அபாயம் இதுல இல்லையா? புதிய குப்பியில அடைக்கப்பட்ட பழைய மது மாதிரி இது எனக்கு தோணுது. இது ஒரு மிக மிக முக்கியமான கேள்வியை கிளப்புது. பாத்தீங்கன்னா, எந்த ஒரு இழற்சிவாத அல்லது கற்பனாவாத தத்துவமும் காகிதத்துல படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஆமாம், எல்லாரும் சமம்னு பேசுறது ஈஸி. கரெக்ட். ஒருத்தர் ஆளக்கூடாது, எல்லாரும் சமம்னு பேசுறது ஈஸி. ஆனா அத நிஜ உலகத்துல அல்லது நடைமுறைக்கு கொண்டு வரும்போது பல நிர்வாக சிக்கல்கள் வரும். என்ன மாதிரி சிக்கல்கள் சொல்றீங்க? முழுமையான சமத்துவம் அப்படிங்கிறது ஒரு தத்துவார்த்த இலக்கா இருக்கலாம். ஆனா ஒரு பெரிய சமூக அமைப்பு சீரா இயங்க ஒரு சமூக ஒழுங்கு தேவைப்படுது அப்படிங்கறத இந்த ஆவணம் வெளிப்படையாவே ஏத்துக்குது. எல்லாமே சமம்னு விட்டுட்டா ஒரு நெருக்கடி வரும்போது யார் முடிவெடுக்கிறதுங்கிற குழப்பம் வரும். ஓ, அதனாலதான் சமூக ஒழுங்கின் வளர்ச்சியையும் மதிப்போன்னு அவங்க தந்திரமா குறிப்பா 6ல சொல்லியிருக்காங்களா? சரியா சொன்னீங்க. ஸ்மார்ட் ஒப்பந்தங்கள் என்னதான் தானியங்கியா செயல்பட்டாலும் அந்த அமைப்பை நிர்வகிக்கவும் புதிய விதிகளை விவாதிக்கவும் ஒரு மனித கட்டமைப்பு தேவை. அதாவது டெக்னாலஜிக்கு பின்னாடி ஆட்கள் வேணும். ஆமா. தொழில்நுட்பத்துல ஏற்படுற புதிய சவால்களை எதிர்கொள்ளவும் அமைப்ப அடுத்த கட்டத்துக்கு வளர்த்தெடுக்கவும் ஆட்கள் தேவை. அந்த தேவையதான் இந்த 3 அடையாளங்களான எஜமானர், தூதுவர், விசுவாசி அப்படிங்கிறவங்க பூர்த்தி செய்றாங்க. ஆனா இது ஒரு சர்வாதிகாரமா மாறிடாதா? இத நாம ஒரு சர்வாதிகார அமைப்பா பார்க்க வேண்டியதில்ல. மாறாக இதை பரவலாக்கப்பட்ட தன்னாட்சி அமைப்புகளின், அதாவது டாவோக்களின் நிர்வாகக் குழுவா பார்க்கலாம்.
ஓகே. அந்த நிர்வாக குழு கான்செப்ட் புரியுது. ஆனா அந்த பங்களிப்புகள்ங்கிற வார்த்தை தான் என்ன ரொம்ப யோசிக்க வைக்குது. பங்களிப்புனா பணம் தானே. அது பழைய ஊழல் அமைப்ப திரும்ப கொண்டு வராதா? உங்க அச்சம் நியாயமானதுதான். பணம் இருக்கிறவன் பதவிய வாங்குவான்ற நிலை வந்தா, அவங்க சொல்ற கற்பனாவாத சுதந்திரம் எங்க போகும்? இங்க தான் நாம ஒன்ன புரிஞ்சுக்கணும். பிளாக் செயின் உலகத்துல பங்களிப்பு அப்படிங்கிறது வெறும் பணத்தை மட்டும் குறிக்கிறதில்ல. வேற எத குறிக்கும்? அது அந்த அமைப்பிற்காக ஒரு நபர் செலவிடுற நேரம், அவர் எழுதுற புதிய கணினி குறியீடுகள், சமுதாயத்துல ஏற்படுற பிரச்சனைகளை தீர்க்க அவர் முன்வைக்கிற யோசனைகள், அல்லது புதிய விசுவாசிகள அந்த அமைப்பிற்குள் கொண்டு வர்ற திறன், இப்படி பல விஷயங்கள குறிக்கலாம். ஓஹோ! அதாவது அவங்களோட உழைப்பையும் திறமையும் தான் அப்படி சொல்றாங்க. ஆமா, ஒருத்தல் அமைப்பிற்காக எவ்வளவு உழைக்கிறாரோ, அந்த அளவுக்கு அவருக்கு அதிக வாக்குரிமை அல்லது அதிக பொறுப்புகள் வழங்கப்படுது. இத நாம ப்ரூஃப் ஆஃப் வொர்க் அல்லது உழைப்புக்கான அங்கீகாரம்னு சொல்லலாம். ஓ! இப்ப ரொம்ப தெளிவா புரியுது. அப்படியானால் அந்த விண்ணப்ப மதிப்பீடுகள் அப்படிங்கிறதும் இரகசியமா நடக்கிறது இல்லையா? கண்டிப்பா கிடையாது. இதுதான் பாரம்பரிய அரசாங்கத்துக்கும் ஆரிஜின் அமைப்பிற்கும் உள்ள வித்தியாசம். பழைய உலகத்துல அரசியல் கட்சிகள்ல பதவிகள் எப்படி வழங்கப்படுதுன்னு யாருக்கும் தெரியாது. ஆமா, அது எல்லாமே ரகசிய பேரங்களா இருக்கும். ஆனா பிளாக் செயின் தளத்துல ஒருத்தரோட பங்களிப்பு என்ன, அவர் எதற்கெல்லாம் வாக்களித்தார், அவருக்கான மதிப்பீடு என்ன அப்படிங்கிறது எல்லாமே பொது கணக்கு சுத்தகத்துல வெளிப்படையா பதிவு செய்யப்படும். அப்போ படிநிலைகள் இருந்தாலும் அந்த படிநிலையை அடையிற வழிமுறைகள் அனைவருக்கும் சமமாகவும் வெளிப்படையாகவும் இருக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். எக்ஸாக்ட்லி. ஒரு சாதாரண விசுவாசியும் தன்னோட தொடர்ச்சியான பங்களிப்புகள் மூலமா எஜமானரா உயர முடியும் அப்படிங்கிற உத்தரவாதத்தை இந்த அமைப்பு வழங்குது. மிகச் சிறப்பான விளக்கம். இத நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு மாபெரும் கப்பல் நடுக்கடல்ல போயிட்டு இருக்கு. அந்த கப்பலோட எந்திரங்கள் எல்லாமே தானியங்கியா எந்த தவறும் இல்லாம இயங்கிட்டு இருக்கு. ம், நல்ல உதாரணம். ஆனா ஒரு புயல் வரும்போதோ அல்லது புதிய திசையில பயணிக்க வேண்டியிருக்கும் போதோ அந்த கப்பலுக்கு ஒரு மாலுமியும் வழிகாட்டியும் பயணிகளும் தேவைப்படுறாங்க. கரெக்ட். ஆனா இந்த கப்பல்ல யாரு மாலுமி அப்படிங்கிறத கப்பலோட வெளிப்படையான விதிகளே தீர்மானிக்குது. ஒருத்தரோட திறமையும் பங்களிப்புமே அவரை மாலுமியா ஆக்குது. அருமையான உதாரணம். இது ஒரு நடைமுறை சமரசம்னு தான் நாம சொல்லணும். ஆரிஜினின் சுதந்திர கோட்பாடு அப்படிங்கிறது வெறும் காத்துல கட்டப்பட்ட கனவு கோட்டை இல்ல. ஆமா. அது தத்துவத்தையும் தொழில்நுட்பத்தையும் மனித உளவியலையும் கலந்து உருவாக்கப்பட்ட ஒரு மிக தெளிவான நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டம். சூப்பர். நாம இந்த ஆழமான அலசலோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். சுருக்கமா சொல்லப்போனா இன்னைக்கு நாம பார்த்த ஆர்ஜினின் சுதந்திர கோட்பாடு ஒரு அரிய கலவை. ஆமா, சந்தேகமே இல்ல. அது பழைய உலகத்தோட வன்முறை அப்புறம் பொருளாதார சுரண்டல்களை நிராகரிக்கிற ஒரு கற்பனாவாத சுதந்திர தத்துவம். அதே நேரத்துல மனித தவறுகளையும் பாரபட்சத்தையும் நீக்கிற பிளாக் செயின் தொழில்நுட்பத்தோட வெளிப்படைத்தன்மை. ம், இறுதியா ஒரு சமூகத்தை நடைமுறைப்படுத்த தேவையான ஒரு புதிய ஆனா திறமை அடிப்படையிலான வெளிப்படையான சமூக படிநிலை. இது மூணும் இணைஞ்ச ஒரு வலிமையான கட்டமைப்பு தான் இது. இந்த ஆவணம் நமக்கு உணர்த்துற மிக முக்கியமான பாடம் என்னவென்றால், தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இனி வெறும் நம்ம வேலைகளை எளிதாக்குற ஒரு கருவி மட்டும் கிடையாது. வேற என்ன? அது நம்ம எப்படி வாழணும், நம்ம சமூக உறவுகள் எப்படி இருக்கணும், நம்ம உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படணும்னு தீர்மானிக்கிற ஒரு புதிய சட்ட புத்தகமாவே மாறிட்டு வருது. உண்மைதான். தத்துவவாதிகளும் அரசியல்வாதிகளும் செஞ்சு வந்த வேலைய இனி கணினி குறியீடுகள் செய்ய தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். கண்டிப்பா. உண்மையாவே இது ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம்தான். நீங்க இதை கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கணினி திரைகளுக்கும் புரியாத குறியீடுகளுக்கும் பின்னால் ஒளிஞ்சிருக்கிற சமூக மாற்றத்தோட ஆழத்தை இப்போ உறுதியா உணர்ந்திருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். தொழில்நுட்பம் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு புரிஞ்சிருக்கும். ஆமா. தொழில்நுட்பம் எப்படி சமூக அமைப்பையே அதிகார மையங்களையே மாத்தி அமைக்க நினைக்குது அப்படிங்கறத பத்தி இது உங்களை நிச்சயமா சிந்திக்க வச்சிருக்கோம். ஆனா இன்றைய விவாதத்தை முடிச்சிட்டு விடைபெறதுக்கு முன்னாடி நீங்க தனியா உட்கார்ந்து ஆழமா சிந்திக்க ஒரு முக்கியமான கேள்வியை நான் முன்வைக்க விரும்புறேன். சொல்லுங்க. நம்ம ஆரம்பத்துல அந்த விற்பனை இயந்திரம் பத்தி பேசணும் இல்லையா? எந்த பாரபட்சமும் இல்லாத இயந்திரம்னு ரொம்ப பெருமையா பேசணும். ஆமா, வெண்டிங் மெஷின் உதாரணம். முழுமையான சுதந்திரத்தை உறுதி செய்ய ஊழல் நிறைஞ்ச மனிதர்களுக்கு பதிலா யாராலும் மாத்த முடியாத கணினி குறியீடுகளை நம்ம சட்டமா நாம ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோம். ஓகே. இன்னைக்கு அந்த விதிகள் நமக்கு சுதந்திரத்தை அளிப்பதா தோணலாம். ஆனா உலகம் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. காலப்போக்குல மனித சமுதாயத்தோட தேவைகளும் நமது அறநெறிகளும் சிந்தனைகளும் மாறும்போது ம், நாம பல வருஷங்களுக்கு முன்னாடி எழுதின அந்த திருத்த முடியாத குறியீடுகள் நமக்கு தொடர்ந்து சுதந்திரத்தை அளிக்குமா? அல்லது
மாத்த முடியாத அந்த விதிகளே நாம தப்பிச்சு வெளியே வர முடியாத ஒரு புதிய டிஜிட்டல் சிறையா மாறுமா? ரொம்ப ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இயந்திரங்கள் கிட்ட நம்ம சுதந்திரத்தை ஒப்படைக்கிறது ஒரு நிரந்தர தீர்வா அல்லது அதுவே ஒரு புதிய பிரச்சனையோட தொடக்கமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இணைந்திருந்ததற்கு ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு சந்திப்போம்.